ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரில் ஒரு சூப்பரான பருப்பு சாதம் டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இந்த மாதிரி சமையல் குறிப்புகள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து முன்னாடியே வச்சுக்கிங்க. பருப்பு நான் பருப்பும் அரிசியும் ஊற போட்டு வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் பருப்பு, இதான் அளவு. அந்த அளவுக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் ஊற வச்சுக்கிங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரியுது பாருங்கள். பொரிஞ்சாச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட்லன்னா அஜீரண கோளாறு இருக்கலாம், அதுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட இப்போ வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஓகே தான். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிண்டி விடுவோம். லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். அது அந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொலன்னு வர, ரொம்ப கொலன்னு வர வேணாம். பிரியாணி பதத்துக்கு வேணாம். இது கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு சேர்க்க போகிறோம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஜீரணத்துக்காக தான். இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது மஞ்சத்தூள். நல்லா கிண்டி விடுவோம், அடி பிடிக்காத அளவுக்கு. குக்கரில் டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா புகை வாட வர ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு, மொத்தம் 3 கிளாஸு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். கொதிச்சு லைட்டாக வருது. இப்போ இந்த லைட்டாக முட்டை கொதியிலேயே உப்பு காரெல்லாம் கரெக்டாகான்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுருவோம். அந்த ஊற வச்சுருந்த பருப்பு அரிசியும் போட்டாச்சு. லைட்டாக ஒரு கொத்தமல்லி இலத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம விசிலுக்காக மூடி போட்டுருவோம். 3 விசில் விட்றோம். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி 2 விசில் கூட இருந்தால் அது தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. பாருங்க, சூப்பரான பருப்பு சாதம் தயாராகிருச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நான் ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப உடம்புக்கு நல்லது கூட. பருப்பு பிடிக்காத பசங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.